வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஊரில் எலெக்ஷன் பாலக்காடு, கேரளா. இங்கே பாருங்க, ஓட்டு போட்டு வந்துட்டேன். நான் போட்ட தலைவர்னாலும் சரி, இல்லை வேற எந்த தலைவர் நீங்கள் ஜெயிச்சு வந்தாலும் மக்கள் உங்களுக்கு வேண்டி தானே போடுறாங்க. உங்களை நம்பி தான் போடுறாங்க இல்லையா ஓட்டு. அதனால் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் 100 ரூபா வந்துச்சுன்னா அதில் ரூபா மக்களுக்கு வேண்டி செய்யுங்க. உங்களை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. முக்கியமாக நம்ம வாழ்வாதாரமே காசு தான் இல்லையா. அதுக்கு பேசிக்காக படிப்பு வேணும். படிப்புக்குள்ள என்னெல்லாம் செய்யலாமோ அதை நீங்கள் செய்யுங்க. என்னோட பொண்ணு டாக்டர் இப்போது எம்பிபிஎஸ் 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி முடிச்சிட்டா. அப்போ ஒரு சிஸ்டம் வந்திருந்தது. எம்பிபிஎஸ் சீட்டு 5 லட்சம் தான், நோ டொனேஷன் ஃபீஸு. எல்லா காலேஜ்லேயும் கேரளாவில் 5 லட்சம் அப்படின்னு வந்திருந்தது. ரொம்ப நல்ல ஸ்கீமு, நல்லா பண்ணியிருந்தாங்க அது. ஆனால் அது ஒரு வருஷம்தான் அப்படி இருந்தது. அடுத்த வருஷத்துலேருந்து அது என்னெல்லாம் நடக்கணும் தெரியும் இல்லையா, அப்படி மாறி ஃபீஸ் எல்லாம் போயிருச்சு. அதனால திறமைக்கு நீங்கள் அதுக்குள்ளே கூலியை கொடுக்கணும். காஸ்ட் வைஸு அப்படிலாம் கூட போகாமல், எந்த பிள்ளை படிக்குதோ அதுக்கு திறமைக்கு மதிப்பு கொடுத்து, அந்த அஃபோர்டபுள் காசு உங்களுக்கு ஃபீஸு வச்சுருந்தீங்கன்னா அவங்க படிக்க ஈஸியாக இருக்கும். வேறு நல்ல விஷயங்கள் நிறையவே பண்ணலாம். உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கறனால மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஓகே, பாய். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓட்டு போட்டாச்சு.